உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கலட்டி எடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக். யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தினால் சில சந்தர்ப்பங்களிலே எனக்கு தந்த ஆரோக்கியம், எனக்கு தந்த சந்தோஷமான வாழ்க்கை, எனக்கு தந்த செல்வம், எனக்கு தந்த நல்ல பெயர், இதை நீ கலட்டி எடுத்து விடாதே, அந்த பாக்கியத்தை பறித்து எடுத்து விடாதே, அதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. صدق الله العظيم. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய உலகம் இதற்கு நிரந்தரம் கிடையாது. எமக்கு கொடுக்கப்பட்ட வளங்கள் பாக்கியங்களுக்கும் நிரந்தரம் இல்லை. நாமும் அழிந்து போய்விடுவோம். எமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்துமே அழிந்து போய்விடும். குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும் அழிந்து தீருவார்கள். வயபகா வஜ்ஹு ரப்பிக் ذுல் ஜலாலி வல் இக்ராம். நிரந்தரம் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ் மாத்திரம்தான் எஞ்சி இருப்பான். மா இந்தக்கும் யன்ஃபத் வமா இந்தல்லாஹி பாக். உங்களிடத்தில் இருப்பது எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், எவ்வளவு குவாலிட்டியாக இருந்தாலும் அது அழிந்து போய்விடும். வமா இந்தல்லாஹி பாக். அல்லாஹ்விடத்தில் எது இருக்கின்றதோ அது நிரந்தரமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் மனிதனுடைய நிலைமைகள் மாறக்கூடியது. காலையில் ஆரோக்கியமாக இருந்தவன் மாலையில் நோயாளியாக மாறிவிடுகின்றான். காலையில் நல்ல வசதி வாய்ப்புடன் இருந்தவன் மாலையில் லாஸ்ட் ஆகிவிடுகின்றான். உயிருடன் இருந்த எத்தனையோ பேர்கள் எம்மை விட்டும் இன்று பிரிந்திருக்கின்றார்கள். இதுதான் உலகமும் உலகத்தின் யதார்த்தமும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நம்பிய நாம் இந்த உலகத்துக்கு முன்னால், உலகத்தில் ஏற்படக்கூடிய ஏற்பாடுகளுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஜபன் லி அம்ரில் முஃமினி குல்லி. ஒரு முஃமினுடைய காரியங்கள் அனைத்தை பார்க்கும் பொழுதும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். அந்த முஃமினுடைய காரியங்கள் அனைத்தும் நலவுதான். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியிலும் நலவு இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதியும் நலவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அஸாபத்ஹு ஸர்ரா. அவருக்கு பிடித்த சந்தோஷமான எதிர்பார்த்த ஒரு விடயம் நடந்துவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் முஃமின் பெருமை அடிக்க மாட்டான், மமதை கொள்ள மாட்டான். அவன் எப்படி இருப்பான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷக்கர், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் ஏராளம். அதை கவுண்ட் பண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆனால் மனிதனுடைய நேச்சர், மனிதனின் இயல்பு எப்படிப்பட்டது என்றால், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குதிரைகள் மீது சத்தியம் செய்கின்றார். والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. குதிரைகள் எவ்வளவு வேகமாக யுத்தத்துக்காக வேண்டி செல்லும்.
நெருப்புகளை கக்கிக் கொண்டு செல்வது போன்று இருக்கும், புழுதிகளை கிளப்பிக் கொண்டு இருக்கும். அங்கே தலைமைத்துவத்துக்கு சொந்தமான சில குதிரைகளும் இருக்கும். இப்படிப்பட்ட குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் தனது ரப்புடைய விஷயத்திலே நன்றி கட்ட கனூதாக இருக்கின்றான். நன்றி கட்ட கனூத் என்றால் யாரு தெரியுமா? அந்த மனிதனுக்கு அல்லாஹ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாக்கியங்களை கொடுத்திருப்பான். திடீரென்று ஒரு சோதனை அவருக்கு வரும். வியாபாரத்திலே, அவரது குடும்பத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் சொல்வான், அல்லாஹ் எனக்கு என்னதான் தந்திருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு என்னதான் தந்திருக்கின்றான் என்று மனிதன் சொல்லக்கூடிய நன்றி கட்ட கனூதாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் எமது பழைய ஹிஸ்டரியை மறக்கக்கூடாது. நாம் எங்கிருந்தோம், நான் எப்படி இருந்தேன், இன்று எப்படி இருக்கின்றேன், யார் மூலம் நான் உயர்த்தப்பட்டிருக்கின்றேன் என்பதை மறக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்ட 3 பேருடைய வரலாறை சொல்லி காட்டினார்கள். பனு இஸ்ராயிலிலே 3 பேர் இருந்தார்கள். அந்த 3 பேருக்கும் அல்லாஹ் 3 வகையான சோதனையை கொடுத்திருந்தார். ஒருவர் தோல் நோய் பிடித்தவர், இரண்டாவது மனிதர் முடியற்றவர், வழுக்கை தலையுடையவர், மூன்றாவது மனிதர் பார்வையற்றவர். இந்த 3 பேரையும் அல்லாஹ் சோதிக்க நாடினார். முதலாவது மனிதர் தோல் நோய் பிடித்தவர். இவரிடம் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகின்றான். அவர் கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் சொன்னார், என்னை பார்த்து, என் தோலை பார்த்து, என் உடலை பார்த்து மக்கள் ஓடுகின்றார்கள், என்னை வெறுக்கின்றார்கள், எனக்கு அழகான தோல் வேண்டும் என்றார். அவரது உடலை தடவினார். அவருக்கு அழகான தோற்றம் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஒட்டகங்களை கொடுத்து விட்டு சென்றார். இரண்டாவது மனிதர் வழுக்கை தலையுடையவர். அவரிடம் வந்தார். வந்து சொன்னார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் சொன்னார், மக்கள் எனது தலையை பார்த்து வெறுக்கின்றார்கள், எனக்கு அழகான முடி வேண்டும் என்றார். அவரது தலையை தடவினார். அவரது தலையில் முடிகள் முளைத்து விட்டன. என்ன வேண்டும் என்று கேட்டு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய மாடுகளை கொடுத்து விட்டு சென்றார். மூன்றாவது மனிதர் பார்வையற்றவர். அவரிடம் வந்து கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும்? சொன்னார், எனக்கு பார்வை கிடைக்க வேண்டும், அல்லாஹ் படைத்த படைப்புகளை நான் பார்க்க வேண்டும் என்றார். அவரது கண்ணை தடவினார். அவருக்கு பார்வை கிடைத்தது. அல்லாஹ் இந்த 3 பேருக்கும் பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் சோதிக்க நாடினார். உலகத்திலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கலட்டி எடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக். யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தினால் சில சந்தர்ப்பங்களிலே எனக்கு தந்த ஆரோக்கியம், எனக்கு தந்த சந்தோஷமான வாழ்க்கை, எனக்கு தந்த செல்வம், எனக்கு தந்த நல்ல பெயர், இதை நீ கலட்டி எடுத்து விடாதே, அந்த பாக்கியத்தை பறித்து எடுத்து விடாதே, அதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள். முதலாவது மனிதரிடம் ஒரு சாதாரண வழிபோக்கருடைய தோற்றத்திலே வருகின்றார். வந்து சொன்னார், நான் ஒரு ஏழையாக இருக்கின்றேன், பயணத்திலே எனது கட்டுச்சாதனம் முடிந்து விட்டது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று தோல் நோய் பிடித்த மனிதரிடம் கேட்டார். அவர் கணக்கெடுக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மீண்டும் சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததிலிருந்து எனக்கு தாருங்கள் என்றார். சொன்னார், இல்லை இல்லை, இதை நான் வாழையடி வாழையாக சம்பாதித்துக் கொண்டேன், எனது வாப்பா அப்பா இவர்கள் விட்டு சென்ற சொத்து என்றார். அந்த மனிதர் சொன்னார், நீ சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால் அல்லாஹ் உனக்கு, நீ சொல்வது பொய்யாக இருக்கும் என்றால் அல்லாஹ் உனக்கு தந்ததை பறித்து எடுப்பானாக, அல்லாஹ் உனக்கு தந்ததை பறித்து எடுப்பானாக. இரண்டாவது மனிதரிடம் வந்தார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வழுக்கை தலையுடைய மனிதர் வந்து சொன்னார், தனது பிரச்சனையை முன்வைத்தார். எனது கட்டுச்சாதனம் முடிந்து விட்டது, உதவி செய்யுங்கள். சொன்னார், இதை நான் வாழையடி வாழையாக சம்பாதித்துக் கொண்டேன் என்று கணக்கெடுக்கவில்லை. சொன்னார், நீங்கள் சொல்வது பொய்யாக இருக்கும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை பறித்தெடுப்பானாக என்றார். மூன்றாவது மனிதரிடம் வந்தார்.
பார்வையில் மனிதர் அவரிடம் வந்து கேட்டார், உங்களுக்கு இடத்தில் உதவி கேட்கின்றேன், எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. சொன்னார், இது எனக்கு அல்லாஹ் தந்தது, இதிலிருந்து நீங்கள் விரும்பியதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். சொன்னார் அந்த மலக், நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு மலக். அல்லாஹ் உங்களை சோதிக்க நாடினார். அல்லாஹ்வுடைய டெஸ்டிலே, அல்லாஹ்வுடைய எக்ஸாமிலே அந்த 2 பேரும் தோற்று விட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கலட்டி எடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். உங்களது பாக்கியத்துக்கு அல்லாஹ் இன்னும் அதிகரிப்பை தரப்போகின்றான் என்று சொல்லி காட்டினார். குர்ஆன் சொல்கின்றது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு தந்த பாக்கியங்களுக்காக வேண்டி நன்றி செலுத்தினால் பாக்கியங்களை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவார். எந்த சந்தர்ப்பத்திலும் எனது அறிவினால், எனது கெட்டித்தனத்தினால் சம்பாதித்தேன் என்ற மமதை, பெருமை வந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்துடைய சொத்து கொடுக்கப்பட்ட, மிகப்பெரிய சொத்து கொடுக்கப்பட்ட ஒருவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். அல்லாஹ் கனி, அந்த மனிதனுடைய சொத்தை பற்றி பேசுகின்றான். அவனது ஹசானாவை தூக்குவதற்கு பலம் வாய்ந்த பல நபர்கள் தேவை. அவனை பார்த்து அவனது கூட்டம் சொன்னார்கள், பெருமை அடிக்காதே, இதை வைத்து மறுமையை தேடிக்கொள். அல்லாஹ் உனக்கு தந்ததை போன்று மக்களுக்கு உதவி செய், குழப்பத்தை விளைவிக்காதே என்று பணம் கொடுக்கப்பட்ட, செல்வம் கொடுக்கப்பட்டவனுக்கு அவனது கூட்டம் சொன்னது. அவன் அல்லாஹ்வை மறந்தான். சொன்னான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை வைத்து, நான் படித்த படிப்பை வைத்துதான் இதை சம்பாதித்துக் கொண்டேன் என்று பெருமை அடித்தார். உலகத்தை விரும்பும் சில நபர்கள் சொன்னார்கள், யா லைத லனா மிஸ்ல மா ஊதிய காரூன். காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எமக்கும் கொடுக்கப்படக்கூடாதா? அவனுக்கு பெரும் ஒரு சொத்து இருக்கின்றதே. உலமாக்கள் சொன்னார்கள், வைலக்கும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும். ஸவாபுல்லாஹ் கைருல் லிமன் ஆமன் வ அமில ஸாலிஹா. அல்லாஹ் மறுமையிலே வைத்திருக்கக்கூடிய கூலி, ஈமான் கொண்டு நல்லவன் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச் சிறந்தது. அதை பொறுமையில்லாமல் அடைய முடியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் மனிதர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி காரூனை அளித்தான். அவனையும் அவனது சொத்துக்களையும் பூமிக்குள் சுழி வாங்கினான். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கூட்டம் சொன்னார்கள், எந்த கூட்டம் காரூனுடைய சொத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்கள் சொன்னார்கள், வை கஅன்னல்லாஹ் யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்தர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விரித்து கொடுக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் நாடினால் அடியார்களுக்கு அனைவருக்கும் ரிஸ்கை விசாலமாக்கி விரிவாக்கி கொடுப்பார். வலாகின் யுனஸ்ஸில் பிகதரி மா யஷா. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அளவீடு செய்து வைத்திருக்கின்றான். அதற்கேற்றவாறே ரிஸ்கை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இதற்கு கீழால் ஒரு ஹதீஸுல் குதுஸியை முஃபஸ்ஸிரூன்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்ன மின் இபாதி மன் லா யஸ்லுஹு இல்லல் கினா. மனிதர்களில் சிலர், அவர்களுக்கு உலகத்திலே செல்வத்துடன் வாழ்வதுதான் பொருத்தம். வலவ் அஃகர்துஹும், அவர்களை நான் ஏழையாக மாற்றிவிட்டால், லஅஃப்ஸத்து அலைஹி தீனஹும், அவர்களுக்கு தீனுடன், அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழ்வது கஷ்டமாகிவிடும். وَإِنَّ مِنْ عِبَادِهِ مَن لَّا يَصْلُحُهُ إِلَّا الْفَقْرُ. எனது அடியார்களில் சிலர், அவர்களுக்கு வறுமையுடன் கஷ்டத்துடன் வாழ்வதுதான் பொருத்தம். அவர்களுக்கு உலகத்தை விரித்து கொடுத்து விட்டால் லஅஃப்ஸத்து அலைஹிம் தீனஹும், அவர்களது தீனை நான் பழுதாக்கி விடுவேன். அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன், தொழுகையுடன், மஸ்ஜிதுடன் அவர்களுக்கு வாழ்வது கஷ்டமாகிவிடும். எனவே அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். அதற்கேற்றவாறே அந்த ரிஸ்கை அளந்து அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தந்த ரிஸ்கை பொருந்திக் கொள்வோம். அதை வைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். எந்த சந்தர்ப்பத்திலும் எமக்கு கீழால் உள்ளவர்கள், எம்மை விட பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்களை கேவலமான பார்வையுடன் பார்த்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயை சொன்னார்கள். அந்த நோய் கடுகளவேனும் உள்ளத்தில் இருந்தால் சொர்க்கம் போக முடியாது என்றார்கள். அதுதான் பெருமை. பெருமை கடுகளவேனும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் சொர்க்கம் போக முடியாது. பெருமை என்றால் என்ன தெரியுமா? பத்ருல் ஹக், உண்மையை மறுப்பது. ஒரு தவறை செய்கின்றோம், ஒருவர் சுட்டிக்காட்டுகின்றார், எம்மை விட அந்தஸ்தில் குறைந்தவர், அவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவர் தவறை சுட்டிக்காட்டுகின்றார், அந்த தவறை ஏற்றுக்கொள்ள மறுப்பதுதான் பெருமை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகம்துன் நாஸ், பெருமையின் இரண்டாவது பாட்டு என்ன தெரியுமா? மக்களை கேவலமாக பார்ப்பது, எம்மை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களை கேவலமான பார்வையுடன் பார்ப்பது. இவரா என்னை விட பாக்கியம் குறைந்தவர், உலகத்தை எவ்வளவும் சம்பாதிக்கலாம், எவ்வளவும் அனுபவிக்கலாம். இது மார்க்கம் வலியுறுத்தும் விடயம். பாக்கியம் கொடுக்கப்பட்டால் அதை அனுபவிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது. ஆனால் எம்மை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் கேவலமான பார்வையுடன் பார்த்துவிடக் கூடாது. அப்படி பார்த்தால் அல்லாஹ் தந்த பாக்கியத்துக்கு துஷ்பிரயோகம், நன்றி செலுத்தாத கூட்டத்திலே நாம் ஆகிவிடுவோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு பாக்கியத்தையும் நினைத்து அல்லாஹ் விரும்பும் வழியிலே நாம் பாவிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹும்ம மா ரஸக்தனி மிம்மா உஹிப், யா அல்லாஹ், நான் விரும்பும் விடயங்களிலே, எதிர்பார்க்கும் விடயத்திலே எதையெல்லாம் தந்திருக்கின்றாயோ, ஃபஜஅல்ஹு குவத்தன் லீ ஃபீமா துஹிப், நீ எதை விரும்புகின்றாயோ அதை செய்வதற்கு பலமாக, உதவியாக அதை ஆக்கிவிடு. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வைத்து உன்னை நெருங்குவதற்குரிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எமக்கு கொடுக்கப்பட்ட பணம், எமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எமக்கு உண்டாக்கவில்லையா? குர்ஆன் சொல்கின்றது ஃபித்னா, அது பாக்கியம் கிடையாது, சோதனை. அது பாக்கியம் கிடையாது, சோதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், நான் விரும்பும் விடயத்திலே எதை கொடுத்தாயோ, நீ விரும்பக்கூடிய நல்ல காரியத்தை செய்வதற்கு, உன் பாதையிலே செலவு செய்வதற்கு, கஷ்டத்தில் உள்ள மக்களுக்கு உதவுவதற்கு உரிய பாக்கியமாக, பலமாக அதை நீ ஆக்கிவிடு. வமா ஸவைத அன்னி மிம்மா உஹிப், நான் சில நேரங்களிலே சில விடயத்தை எதிர்பார்க்கின்றேன், அதை நீ கொடுக்கவில்லை. ஃபஜஅல்ஹு ஃபராகன் லீ ஃபீமா துஹிப், அதை நீ விரும்புவதற்கு சில விடயங்கள், நீ விரும்புவதை செய்வதற்கு தடையாக சில விடயங்கள் இருக்கும். அதை கொடுக்கப்பட்டால் உன்னை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விடயத்தில் ஒன்றாக நீ அதை ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். முஃமினுடைய காரியம் அனைத்தும் எப்பொழுதும் ஆச்சரியமாக இருக்கும். சந்தோஷமான காரியம் ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துவார். அவருக்கு பிடிக்காத, மனதுக்கு பிடிக்காத ஒரு விடயம் நடந்துவிட்டால் அவர் பொறுமையுடன் இருப்பார். பொறுமை அவரது அடையாளமாக இருக்கும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பொறுமையுடன் மார்க்கத்தை பின்பற்றுவது தனது கையிலே நெருப்பு கங்குகளை வைத்திருப்பது போன்றிருக்கும் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் பொறுமையுடன் ஒருவர் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் மார்க்கத்தை பின்பற்றி இருக்கின்றாரா, அவருக்கு 50 பேர் செய்த நன்மை கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 50 பேர் என்றால் எம்மில் 50 பேரா அல்லது அவர்களில் 50 பேரா? உங்களை பார்க்கக்கூடிய, வஹ்யை இறங்குவதை பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சஹாபாக்களாகிய எம்மில் 50 பேருடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்குமா அல்லது அவர்களில் 50 பேருடைய நன்மை கிடைக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, உங்களில் சஹாபாக்களில் 50 பேருடைய நன்மை கிடைக்கும். உலகமே சோதனை. உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியாது. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை கஷ்டத்துடன் தான் படைத்திருக்கின்றேன். சோதனை இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வளவு சோதனை இருக்குமோ அதற்கேற்றவாறு அந்தஸ்துகள் நாளை மறுமை நாளையிலே இருக்கும். நாளை மறுமை நாளையிலே சோதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் நிறைய கூலிகளை கொடுப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் சோதிக்கப்படாத மக்கள் எப்படி ஆசைப்படுவார்கள் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன ஜுலூதஹும் கானத் துக்ரத் பில் மகாரீர், அவர்களது உடல்கள் வாள்களினால் வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று ஆசைப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஃபைக்கு ஒரு மனிதர் வந்தார், நாட்டுப்புறத்து மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சுதா என்றால் என்ன தெரியுமா என்று கேட்டார்கள். சுதா என்றால் தலைவலி. சொன்னால் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலையில் ஏற்படக்கூடிய ஒரு பெயினி, ஒரு வலிக்கு பேர் தான் சுதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மீண்டும் உம்மு மில்தம் என்றால் என்ன தெரியுமா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், உம்மு மில்தம் என்றால் என்ன என்று தெரியாது யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோலுக்கும் எலும்புக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான காய்ச்சல், ஃபீவர், இதற்கு பேர் தான் உம்மு மில்தம். அவர் சென்று விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாசி ஒருவரை பார்க்க வேண்டுமா, இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். மனிதனுக்கு சோதனையே வராமல் இருக்கின்றதா? மனிதனுக்கு சோதனையே வராமல் இருக்கின்றதா?
அல்லாஹ் அவரை திடீரென்று பிடிக்கப் போகின்றான் என்பதற்குரிய அடையாளம். சஹ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாலிகி மத்ஹபை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு இமாம். அவர்கள் ஒரு நாள் பாடம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், தடமாறுகின்றார்கள், பேச்சில் தடுமாற்றம் இருக்கின்றது, அங்கும் இங்கும் சுற்றுகின்றார்கள். திடீரென்று ஒருவர் வந்தார், வந்து சொன்னார், ஏதோ காதிலே சொல்லிவிட்டு சென்றார். சந்தோஷப்பட்டார்கள், முன்பிருந்ததை விட சிறப்பாக பாடத்தை செய்தார்கள். ஒருவர் கேட்டார், நீங்கள் தடமாறினீர்கள், யாரோ ஒருவர் காதில் வந்து ஒரு செய்தியை சொன்னார், என்ன தடமாற்றம் இது என்று கேட்டார். சொன்னார், எனக்கு ஒரு மாதமாக எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை, எனது பொருளாதாரத்திலோ எனது எந்த பகுதியிலும் பிரச்சனை வரவில்லை. அவர் வந்து என் காதிலே உங்களது விவசாயத்திலே நெருப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார், அதனால் தான் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நல்ல நிலைமைக்கு வந்தேன் என்றார். சொன்னார், அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்காமலே இருக்கின்றானா, திடீரென்று பிடிக்கப் போகின்றான் என்பதற்குரிய அடையாளம் என்று சுட்டிக்காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகமே சோதனை தான். இந்த சோதனைகளுக்கு முன்னால் பொறுமையாக இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்கின்றது, வபஷிரி ஸாபிரீன், பொறுமையுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்கள் யார் என்றால், இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு சோதனை ஏற்படுகின்றது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை உயிரில் ஏற்படும், பொருளாதாரத்தில் ஏற்படும், குடும்பத்தில் ஏற்படும், மானத்தில் ஏற்படும். இந்த நான்கில் ஒன்றாகத்தான் சோதனை இருக்கும். இந்த சோதனைகளுக்கு முன்னால் ஏதாவது ஏற்படும் பொழுது தடமாறாமல், டென்ஷன் ஆகாமல், யாரிடத்திலும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவன் சொல்கின்றான், இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்னும் ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு தந்த சோதனையிலே எனக்கு கூலியை தந்து விடு, இதைவிட சிறந்ததை எனக்கு தந்து விடு என்ற துஆவை ஓதினால் அல்லாஹ் அதைவிட சிறந்ததை கொடுக்காமல் விட மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் பொறுமையுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மாராயம் சொல்கின்றார். அவர்கள் இந்த துஆவை சோதனை ஏற்படும் பொழுது ஓதுவார்கள், அவர்களுக்கு ரஹ்மத்தும் ஹிதாயத்தும் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நான் எதிர்பார்த்தது போன்று எதுவும் நடப்பதில்லையே என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. குர்ஆன் சொல்கின்றது, நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அதில் உங்களுக்கு ஆபத்து இருக்கும். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அதில் உங்களுக்கு பல ஆபத்துகள் இருக்கும். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அதில் உங்களுக்கு 1000 நலவுகள் மறைந்திருக்கும். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அனைத்தின் யதார்த்தத்தையும் அறிந்தவன், உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அவனுக்கு நன்றி செலுத்தி ஏற்படக்கூடிய சோதனைகளின் பொழுது பொறுமையாக இருந்த நல்லடியாருடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.